எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பிரியாணி அரிசி, பாதாம் இதெல்லாம் சேர்த்து செய்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற, மனமாக இருக்கிற, வித்தியாசமாக இருக்கிற ஒரு பாயசத்தோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 100 கிராம் அளவுக்கு பாதாம் மொத்தமாக எடுத்துருக்கு. இதுக்குள்ளே இருந்து 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டு நெய்யில் வறுத்து சேர்க்கறதுக்காக தான். மிச்ச பாதாமுக்குள்ளே சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அது அங்கே இருக்கட்டும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி அரிசி, ஜீரகசால அரிசி இருக்குல்ல, நல்ல மனமாக இருக்கிற அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கு. அதுக்குள்ளே பச்சை தண்ணி ஊற்றி அதுவும் மூடி வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாதாம் இதே மாதிரி தோல் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இது நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கால்வாசி அரைச்சா போதும், ரொம்ப அரையக்கூடாது. 1/4 கப் அளவு பால் கூடி ஊற்றி இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்செடுக்கக்கூடாது. பாயசம் குடிக்கும்போது பாதாமோட சின்ன சின்ன பீசஸ் கூடி இருந்தால் தான் அது குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி பவுலுக்குள்ளே மாற்றி வச்சிருக்கு. நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி, பிரியாணி அரிசி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதுவும் தண்ணி வடிகட்டி மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது பால் ஒன்றும் ஊற்ற வேண்டியதில்லை. ஒன்றுமே ஊற்றாமல் இதே மாதிரி முக்கால்வாசி க்ரஷ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. முன்னாடி நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பாதாம் கூட இதுவும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே கொஞ்சம் பால் கூடி ஊற்றி அந்த அரிசியோட மிச்சம் இருக்கிறது ஃபுல்லாக கலக்கி இதுக்குள்ளே நான் ஊற்றி இருக்குது. நம்ம பால் ஊற்றி அரிசி அரைச்சி எடுத்துச்சுன்னா கரெக்டாக வராது. அதனால தான் பால் சேர்க்காமல் இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கு. 10 to 15 டேட்ஸ் எடுத்துருக்கு. அது இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப இனிப்பு கம்மியாக இருக்கிற ட்ரையாக இருக்கிறதா இருந்தால் 15 எடுத்துக்கலாம். ஜூஸியாக இருக்கிற டேட்ஸாக இருந்தால் 10 போதும். அதுக்குள்ளே இருக்கிற விதை எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு அரை கப் அளவுக்கு பால் கூடி ஊற்றி இதே மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கு. டேட்ஸ் மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கு. அது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாம் மிக்ஸு கூட ஊற்றி நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாயசத்துக்கான மிக்ஸ் ரெடியாக இருக்குது. பாயசம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். 1.5 லிட்டர் அளவுக்கு பசும்பால் சூடு பண்ணுறதுக்கு விட்டுருக்கு. கொதிக்க வேணான்ட்டுலாம் இதே மாதிரி நல்ல ஒரு டைம் சூடானா போதும். தீ கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கிற மிக்ஸ் அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம இதுக்குள்ளே டேட்ஸ் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இந்த பாயசத்துக்கு லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கும். நீங்கள் சேர்த்துருக்கிற டேட்ஸோட குவாலிட்டி பார்த்துட்டு அந்த இனிப்பு உங்களுக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இப்போது 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை கூடி சேர்த்துருக்கு. அதுவே தாராளமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில், மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. அரிசி நம்ம க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். அரிசி நல்லா வெந்து கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு, ரொம்ப திக்காக வேண்டியதில்லை. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். அதுக்கு முன்னாடியே தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இது திக்காக வந்திருக்கு. இது கரெக்டாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் இது கரெக்டான அளவுக்கு திக்காக இருக்கும். தீ ஆஃப் பண்ணிவிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் முன்னாடி நம்ம 100 கிராம்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மாற்றி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது நீளமாக நைஸாக கட் பண்ணி அந்த நெய்க்குள்ளே வறுத்து இது கூட ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேஷ்யூ நட்டு, ரைசன்ஸ் ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை. இது பாதாம் பாயசம் தான், கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப மனோகமாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.